அதிமுகவிலிருந்து செம்மலை விலகல். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு செம்மலை அதிமுகவில் இருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார். இவர் கடந்த 2009 முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். தவிர சட்டப்பேரவை துணை சபாநாயகராகவும் அதிமுக அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றி வந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாக இன்று திடீரென அறிவித்துள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பிவிட்டு அதிமுகவில் இருந்து செம்மலை விலகியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செம்மலை எழுதிய விலகல் கடிதத்தில், தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் தனக்கு மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டது. இதே மனநிலையில்தான் இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருந்து வருகிறார்கள். நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள் எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாகவே உள்ளது என்று கூறியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா காப்பாற்றிய இயக்கத்திற்கு இன்று இந்த கதியா? கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா? நோகுதையா, மனசு நோகுதையா என்ற உள்மனதின் வெளிப்பாடு எல்லோருக்கும் ஆனதே. உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுகிறது என்று பிரபல ஆங்கில நாளிதழ்கள் பரிகாசம் செய்யும் அளவிற்கு நிலைமை போய்விட்டது. புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவி அவர்களும் எவ்வளவோ வாய்ப்புகளை தனக்கு வழங்கியதோடு அரசியலில் நிலையான ஓர் அங்கீகாரத்தை தனக்கு உருவாக்கி தந்தார்கள். அந்த நன்றிக்காக மறைந்த அந்த ஆளுமை மிக்க இரு பெரும் தலைவர்களின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த இயக்கத்திற்கு என் அனுபவம் பயன்படும் அப்படின்ற காரணத்திற்காக துளியும் சுயநலம் இல்லாமல் தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்தேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்தேன். அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த செம்மலை சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் இதை உணர்ந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். அதிமுக இப்போது பலவீனமாக இருப்பதை பார்த்து வேதனையாக இருப்பதாக கூறிய அவர், தனது விலகலுக்கு பிறகாவது அதிமுக தலைவர்கள் கட்சியை பலப்படுத்துவார்கள் என்று நம்புவதாக தெரிவித்தார். அதிமுகவில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகிறது. கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தலைவர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ இல்லை என்றும், அதிமுக தலைவர்கள் நிர்வாகிகளிடம் இடையே உள்ள ஈகோதான் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஒற்றுமையாக இருந்தாலே போதும், எனது விலகலுக்கு பிறகாவது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறேன் என்று கூறினார். மூத்த நிர்வாகிகள் அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன். ஆனால் இன்று கட்சியின் நிலைமை மோசமாக இருக்கிறது என்றார். மறைந்த ஆளுமை மிக்க இருபெரும் தலைவர்களுடன் அரசியலில் பயணித்ததை நான் ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன். இப்போது உருவாகியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கிற போது இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்க என் மனம் இடம் தரவில்லை. மனம் வேதனைப்படுகிறது. எவ்வளவோ வாய்ப்புகளை எனக்கு வழங்கியதோடு அரசியல் வானில் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக என்னை ஆளாக்கி அழகு பார்த்த மறைந்த இருபெரும் தலைவர்களின் ஆன்மாக்களிடம் நான் எடுத்த இந்த முடிவுக்கு மன்னிப்பு கோரி கனத்த இதயத்தோடு நான் வகிக்கும் பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்பதை தலைமைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திரு செம்மலை குறிப்பிட்டுள்ளார். வேதனையோடு கனத்த இதயத்தோடு பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால்
நான் முதலிலே அந்த 2 மாபெரும் ஆளுமைமிக்க தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அந்த ஆன்மாக்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன்.